நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பக்தி இருந்தால் எவ்வளோ சாதிக்கலாம், என்ன பண்ணலாம், பக்தி எப்படி பெருமாள் ஏற்றுக்கிறார் அப்படின்னு நடந்த ஒரு நிகழ்ச்சி. இது குருவாயூரப்பனை பிரதானமாக வச்சது. ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாள். அந்த பாட்டிக்கு குருவாயூரப்பன்னா அவ்வளோ பிடிக்கும். அவள் குருவாயூரப்பனை பார்க்கணுன்னு ஆசை. அவளோட கிராமம் குருவாயூர்லேருந்து கொஞ்சம் தூரமாக தள்ளி தான் இருந்தது. அவள் எப்பயுமே நினச்சிப்பா, இப்போ நம்மலாம் கோவிலுக்கு போக முடியாட்டி கூட என்ன பண்ணுவோம், டெய்லி எப்பப்போ நாள் கிழமையோ அப்போ சுவாமி உண்டியலில் போட்டு வச்சுப்போம். அப்புறமா நம்ம கோவிலுக்கு போகும்போது அதை சுவாமிக்கு உண்டியலில் போட்டுருவோம். அந்த பாட்டி ரொம்ப ஏழை, அவகிட்ட எதுவுமே இல்லை. ஆனால் வாத்தில் ஒரு மஞ்சாடி மரம்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, குன்னி முத்துன்னு சொல்லிட்டு உருண்டையாக இருக்கும். ஒரு பக்கம் பிளாக், ஒரு பக்கம் ரெட்டு கலரில் இருக்கும். இன்றைக்கும் குருவாயூர் நம்ம போனோன்னாக்கா வெளி பிரகாரத்தில் வச்சுருக்காங்க ஒரு உருளியில். என்ன பண்ணுவா அப்படின்னா, எல்லாரும் அவள் பிரார்த்தனையை சொல்லி அதை அளந்து வச்சுட்டு மறுபடியும் அதுக்குள்ளேயே போட்டுடுவா. அந்த மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. அது இந்த பாட்டியோட பக்தியால் வந்தது அப்படின்றது ஒரு ஐதீகம். ஓகேயா? இப்படின்னு இருக்கும்போது அந்த பாட்டியாத்தில் அந்த குனிமுத்து மரம் இருந்தது. குனிமுத்து, குஞ்சுமணி எல்லாமே நிறைய பாஷைகளில் வேறு விஷயம் சொல்கிறாங்க அதுக்கு பேர். அப்படி இருக்கும்போது அந்த பாட்டி அதுலேருந்து விழும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதை சேர்த்து வச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு, கொஞ்ச நாள் ஆச்சு, அது சேர்ந்துருத்து. சரி, ஒரு நாளைக்கு அவளுக்கு குருவாயூர் போகிறதுக்கும் பணம் சேர்ந்துருத்து. நம்ம என்ன பண்ணலாம், இந்த குனிமுத்துக்களெல்லாம் எடுத்துன்னு போய் நம்ம பகவானுக்கு அர்ப்பணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதை மடியில் கட்டி வச்சு எடுத்துன்னு வந்துட்டுருந்தா. நேராக குருவாயூர் சேர்ந்துட்டா. அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, அன்னைக்கு அதே நாளைக்கு ஒரு ராஜா, அந்த ராஜா குருவாயூரப்பன் கோவிலுக்கு யானை சமர்ப்பிக்கிறதா வேண்டின்னு இருந்தார். ஸோ ராஜா வரா அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பிரமாதமாக இருக்கும், அப்படின்னு எவ்வளோ ஏற்பாடுகள் இருக்கும் நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, ராஜா வந்தோடனே பார்த்தா அங்கங்கே எல்லோரும் எங்கே இருக்கவா ஓரமாக போ அப்படி சொல்லும் போது பார்த்தா பாட்டியும் அப்படியே ஒரு தள்ளிட்டா. பாட்டியோட மடியில் இருக்க எல்லா குன்னிமுத்தும் அப்படியே சிதறி போயிடுது. உடனே பாட்டிக்கு ரொம்ப வருத்தமாக ஆகிடுது. ஐயோ, இப்படி ஆகிடுது, நம்ம கொண்டு வந்த குனிமுத்தெல்லாம் போயிடுது, நம்ம குருவாயூரப்பனுக்கு எதை கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டா. இதே மீன் டைம் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, அங்கே கொண்டு வந்துருக்கா இல்லையா யானை, அந்த யானைக்கு மதம் பிடிச்சிருது. உடனே யானைக்கு மதம் பிடிச்சோன்னே ஐயோ நம்ம என்ன பண்ணுறது, நம்ம குருவாயூரப்பனுக்கு சமர்ப்பிக்கணும்னு கொண்ட யானைக்கு இப்படி ஆயிடுத்தேன்னு சொல்லிட்டு அதில் பிரஷ்னம் பார்க்கும்போது பார்த்தானா சொல்லிட்டு, இந்த மாதிரி என்ன வந்தது அப்படின்னாக்கா, என் மேலே பக்தியாக வந்த ஒரு பாட்டி வந்தால் அவள் எனக்காக கொண்டு வந்த அந்த குன்னிமுத்தெல்லாம் சிதறி போயிடுத்து, நீங்கள் அதை எல்லாமே எடுத்து அவளுக்கு கொடுத்துட்டேள் அப்படின்னாக்கா, அவள் அதை எனக்கு சமர்ப்பிச்சிட்டானாக்கா இது சரியாக போயிடும் அப்படின்னு, அந்த யானைக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு வந்தது. உடனே என்ன பண்ணா அப்படின்னாக்கா, ராஜா எல்லாரையும் அனுப்பி அந்த காவலாளிகள் எல்லாம் சேர்ந்து அந்த குன்னிமுத்தை கலெக்ட் பண்ணி அந்த பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டா. பாட்டியும் அந்த பக்தியோடு கோவிலில் சமர்ப்பிச்சிட்டா. அடுத்த க்ஷணமே அந்த யானைக்கு சரியாக எடுத்து. ஸோ ராஜா அந்த பாட்டியை வணங்கிட்டு அந்த அந்த யானையை அங்கே சமர்ப்பிச்சிட்டார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, யானை கொண்டு வந்தது பெரிய பெரிய பக்தியில் கொண்டு வந்த காணிக்க குருவாயூரப்பனுக்கு சமர்ப்பிக்கணும்னு. ஆனால் குருவாயூரப்பன் அதை வாங்கிக்க விரும்பலை அப்படின்னாக்கா, பாட்டியோட பக்தியை பிரதானமாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணார், அவர் பாட்டி பாசத்தோடையும் பக்தியோடையும் கொண்டு வந்த அந்த குன்னிமுத்து தனக்கு சேரணும், இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியணும், பாட்டியோட பக்தி எவ்வளோ சிறந்ததுன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னாக்கா குருவாயூரோட அந்த கோவில் வாசலில் அதே மாதிரி அந்த குன்னிமுத்தை களையிற வழக்கம் இருக்குது. கீதையில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, பக்தன் எனக்கு இலை கொடுத்தாலும் சரி, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், இலை புஷ்பம்னாக்கா பூ, பலம்னாக்கா பழம், தோயம்னா தண்ணி, இதில் எது கொடுத்தாலும் சரி, பக்தன் என்ன கொடுக்குறான்றதை நான் பார்க்க மாட்டேன், அவன் எவ்வளோ பக்தியோடு கொடுக்குறான், அவனோட இதயம் எவ்வளோ தூய்மையாக இருக்குது, அதை பார்த்து நான் அந்த பொருளை
நான் வாங்கிக்கிறேன், நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு பகவான் வந்து சொல்கிறார். கீதா ஸ்லோகம் வந்து 9வது அத்தியாயத்தில் இருக்கிற 26வது ஸ்லோகம். பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோ மே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தியுபஹ்ருதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹ. இந்த கீதா ஸ்லோகம் இந்த மாதிரி இருக்க பக்தியை குறிக்கிற ஒரு ஸ்லோகம். தன்யவாதः. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.